வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு புளி தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 100 புளி எடுத்து தரணும். அதை வந்து வெந்நீரில் போட்டு 100 புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். வெந்நீர் கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டு ஒரு புடி உப்பு கையால் பெருசாக ஒரு புடி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா இதுங்கி பிசைஞ்சி இப்படி நல்லா சுத்தமாக வடிகட்டி வச்சுக்குவோம். இப்போ ஒரு அடுப்பில் வாணலி வச்சு அதுக்கு தேவையான பெருங்காயம் இந்த புளித்தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதுலேயே இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு 1.5 இதால் சின்னதாக இருக்குது, ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம் விட்டுருணும். இது இப்போ ஒரு பெரிய ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் பெருங்காயமும் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மிளகா ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். கார மிளகா தான் அது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு காரம் குறைச்சலாம் இன்னும் இருக்கணுன்னாக்கா இன்னும் ஒரு 2 மிளகா குறைச்சிக்கோங்க, 2-3 மிளகா. இந்த பொடிக்கு இப்போ வந்து பெருங்காயம் வெந்தயம் மிளகாய் மட்டும் வறுத்துருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் இருக்குது தருங்க. ஒரு 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். ஒன்று இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு மிளகா 5 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அது போடுறேன். பாருங்கள், இப்போ ஒரு 1.5 கையால் 1.5 இது கடல பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ரொம்ப வேண்டாம்னாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் கடலப்பருப்பை ரொம்ப மென்று சாப்பிட முடியாது அப்படின்னாங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு புளி போட்டுக்கலாம் கையால். இப்போ கடலப்பருப்பு நல்லா செவந்துட்டுது. இந்த பாருங்க, கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை போட்டு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கிற மாதிரி நான் அந்த 2 டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து உடனே மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நாளைக்குலாம் இதை புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஊற்றிடலாம். இந்த பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு தேவையானது பார்த்து பாருங்கள், இதிலே போட்டுக்கலாம். பெருங்காயத்திலே போட்டிருக்கேன். இப்போ மிளகாயும் வெந்தமும் வறுத்தது இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சோண்டு எள்ளும் கொத்தமல்லியும் சும்மா வெறும் வாணலியில் போட்டு வறுத்து இதோட பொடி பண்ணி இதுக்கு போடுறதுக்கு வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் எள்ளும் வறுத்துருக்கேன். இதில் அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள் அதில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறேன்.
பாருங்கள், இந்த பொடி பண்ணியிருந்தேன்னா அதையும் போட்டுட்டேன். போட்டு இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு பொடியும் போட்டு விட்டுருங்க. இதுதான். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் நல்லா இது மாதிரி திக்கானோன்னு கொஞ்சம் அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுட்டுனா அது மாதிரி இதெல்லாம் வராமல் எண்ணெய் மேலே அப்படி வரும். அந்த சமயத்தில் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் டக்குன்னு சாதத்தை வடித்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ. பாருங்கள், அப்படியே இப்போ எண்ணெய் நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம். இந்த எண்ணெயெல்லாம் இப்படி மேலே வந்தோன்னா தீயை அடக்கியே வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் அடி பிடிக்கும். இது இப்போ இதை எண்ணெய் நல்லா மேலே வந்தோன்னே இதை எடுத்து ஒரு பாட்டிலில் ஆறினோன்னே எடுத்து வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் சாதம் பிசைஞ்சிக்கலாம். இதுதான் புளி காய்ச்சல், புளி சாதத்துக்கான இது குழம்பு. தேங்க்யூ.